You are blessed when you are at the end of your rope. With less of you, there is more of God and His rule. உங்கள் புத்தி யுக்தியின் எல்லைக்கு வந்து விடும்போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் குறையும் போது தேவனும் அவருடைய ஆளுகையும் பெருகுகின்றன. That is what kingdom is. நான் ஒன்றுமில்லை என்று என்னுடைய புத்தி யுக்தியினால நான் முயற்சி செஞ்சுட்டேன். கடந்த நாளில் முடியல, இன்னைக்கும் முடியாது, நாளைக்கு முடியாது. ஆண்டவரே உண்மைதான் நம்பி இருக்கிறேன் என்று. இதெல்லாம் பாருங்க, நம்ம ஸ்விட்ச் பண்றது, ரீதிங்கிங். ஆமென். பல சமயங்களில் நாம் நினைக்கிறோம், கடந்த நாட்களின் பாவங்களுக்கு நான் மன்னிப்பை பெற்றுவிட்டேன், பிராயச்சித்தம் பண்ணியாச்சு, இனிமேல் போய் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். திரும்பி போகிறோம், முயற்சி செய்கிறோம், அதே தோல்வி தான் வருது. ஏன்? இந்த ஒரு பிரின்சிபலை நம்ம கற்றுக்கல. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா, எனக்குள்ளே ஒன்றும் இல்லை, எனக்குள்ளே ஏழ்மை தான் இருக்குது, ஐ கேன் டூ நத்திங் பை மை செல்ஃப், என்னால் ஒன்றும் முடியாது என்று தொடர்ந்து அங்கே தங்கணும்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இது ராஜ்யத்தின் வல்லமைக்கு இது முதல் முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கை மூலமாக நன்மை நடக்குது, தெய்வீக சுகம் வருது, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. ஒரு நாளும் அது உங்கள் வல்லமையிலும் யோசிக்காதீங்க. அந்த எளிமையோடு திரும்ப அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். ஆமென்.